நவத்திருப்பதிகளில் முதன்மையானதாக விளங்கும் ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாதர் திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. திரளான பக்தர்கள் தரிசனம். 108 வைணவ திவ்ய தேசங்களில் சிறப்பு பெற்ற நவத்திருப்பதி திருக்கோவில்களில் தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் ஸ்ரீவைகுண்டத்தை சுற்றிலும் அமைந்துள்ளன. இக்கோவில்களில் நவராத்திரி விழா, வைகுண்ட ஏகாதசி, தேரோட்ட திருவிழா, புரட்டாசி வழிபாடு பிரம்மோற்சவம் போன்றவை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நவத்திருப்பதிகளில் 9வது ஸ்தலமாக குருவுக்கு அதிபதியாக ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவில் அமைந்துள்ளது. பழமையும் பெருமையும் உடைய இத்திருக்கோவிலில் வருடத்திற்கு 4 பிரம்மோற்சவங்கள் நடைபெறுகிறது. பங்குனி சித்திரை மாதங்களில் மூலவர் ஸ்ரீ ஆதிநாதருக்கும் மாசி, வைகாசி சுவாமி நம்மாழ்வாருக்கும் பிரம்மோற்சவ திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன்படி இந்த ஆண்டிற்கான அருள்மிகு பொலிந்து நின்ற பிரான் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா இன்று காலை 6:45 மணிக்கு மேல் 7:45 மணிக்குள் மேஷ லக்னத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. இதற்காக நேற்று மிருச்சங்கரணமும் அங்குரார்ப்பணமும் நடைபெற்று சேனை முதல்வர் வீதி புறப்பாடு நடைபெற்றது. இன்று அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம், காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிப்பட்டம் மாட வீதிகளில் வலம் வந்தது. உற்சவர்கள் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி சமேத பொலிந்து நின்ற பிரான் மற்றும் சுவாமி நம்மாழ்வார் சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரம் முன் எழுந்தருளினர். திருக்கோவில் முன் அமைந்துள்ள கொடிமரத்திற்கு அர்ச்சகர்கள் புண்ணியாக வாசனம், கும்ப பூஜை, அபிஷேகங்கள் நடத்தினர். கொடிப்பட்டத்திற்கு பூஜைகள் நடைபெற்று கொடியேற்றம் நடைபெற்றது. கொடிமரத்திற்கு தர்ப்பை புற்களாலும் பட்டு வஸ்திரங்கள், மலர் மாலைகளால் அலங்காரம் செய்விக்கப்பட்டு மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஆழ்வார் திருநகரி எம்பெருமனார் ஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள் கலந்து கொண்டு பிரபந்த பாராயணம் செய்தனர். பின்னர் தேர்கால் நடும் நிகழ்வு நடைபெற்றது. கொடியேற்றத்தினை தொடர்ந்து வரும் 3ஆம் தேதி கருட சேவையும், திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் 7ஆம் தேதியும், தாமிரபரணி நதியில் தீர்த்தவாரி வருகின்ற 8ஆம் தேதியும் நடைபெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர், தக்கார், உபயதாரர்கள் மற்றும் ஊர் மக்கள் செய்து வருகின்றனர்.